சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் திருடப்படுவதை தடுக்க அடையாளப்படுத்தும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இன்னும் சில வாரங்களில் செயல்பாட்டிற்கு வரவுள்ள இந்த பாதுகாப்பு திட்ட நடைமுறை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அரசு மருத்துவமனைகளில் பச்சிளம் குழந்தைகள் திருட்டை தடுக்கும் பொருட்டு சுகாதாரத்துறை பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகின்றது. அதன்படி குழந்தை பெற்ற தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் கைகளில் சாப்ட்வேர் தொழில்நுட்பத்துடன் கூடிய பட்டை கட்டி கண்காணிக்கும் புதிய முறை சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடைமுறையில் உள்ளது. அந்த வகையில் 120 படுக்கை வசதியுடன் மாதத்திற்கு 650 குழந்தைகள் பிறக்கும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த குழந்தை பாதுகாப்பு திட்டம் விரைவில் செயல்பாட்டிற்கு வர உள்ளது. இந்த திட்டத்தின்படி குழந்தையின் தாய்க்கு பச்சை வண்ண பட்டை கழுத்தில் அணிவிக்கப்படும், குழந்தைக்கு கையில் பட்டை அணிவிக்கப்படும், தாயின் உடனிருக்கும் உதவியாளருக்கு ஆரஞ்சு வண்ண பட்டை அணிவிக்கப்படும். தாய், குழந்தை மற்றும் உதவியாளரின் புகைப்படங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்படும். அந்த பட்டையில் உள்ள எலக்ட்ரானிக் சமிக்ஞை மூலம் கண்காணிக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் பிரசவ வார்டின் நுழைவு மற்றும் வெளியேறும் வாசல்களில் அடையாளப்படுத்தும் கருவியானது பொருத்தப்பட்டிருக்கும். அந்த வாசல் வழியாக குழந்தையுடன் தாய் சென்றால் எலக்ட்ரானிக் சமிகையால் அதில் பச்சை வண்ண விளக்கு ஒளிரும். குழந்தையுடன் உதவியாளர் சென்றால் ஆரஞ்சு வண்ண விளக்கு ஒளிரும். மூன்றாவது நபர் யாராவது குழந்தையை தூக்கிச் சென்றால் அந்த அடையாளப்படுத்தும் கருவியில் சிகப்பு வண்ண விளக்கு ஒளிருவதுடன் அலாரமும் ஒலித்து குழந்தையை திருடிச் செல்பவரை காட்டி கொடுத்து விடும் என்கிறார் டீன் வசந்தாமணி. எங்க மருத்துவமனையில் 8 லட்சம் செலவில் நாங்கள் இப்போ இந்த RFID இதை சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதை விரைவில் துவக்கி வைக்க இருக்க போகிறோம். இப்போ ட்ரையல் பேசிஸில் நாங்கள் இதை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் குறிப்பாக என்னென்னா, குழந்தை அம்மாவோட போகிறப்ப ஒரு க்ரீன் சிக்னலும், கூட இருக்கிற துணைக்கு வந்திருக்கிற அட்டெண்டரோட போகிறப்ப ஒரு ஆரஞ்சு சிக்னலும், வேற யாரா அந்நியரோட போறப்ப ஒரு ரெட் சிக்னல் வித் an அலாம் இதுல இதாகும். இந்த அதிநவீன அடையாளப்படுத்தும் கருவி இன்னும் சில வாரங்களில் இங்கு முறைப்படி செயல்பாட்டிற்கு வர உள்ளது. ஏற்கனவே இதன் செயல்பாடு திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதால் தமிழகத்தில் அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் அந்த பாதுகாப்பு கருவி பொருத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் வினோத்குமார்.